ஹலோ பிரைஸ் லார்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயரு. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளீஸ் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் தயவுசெய்து வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிக்வஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு 3 கேள்வி கேட்டிருந்தேன் இல்லைங்களா? அதாவது நம்மளுக்கு ஏசப்பா வந்து ஒரு பெரிய பரிசு கொடுத்தாருன்னு சொன்னேன். 2வது கேள்வி வந்து அதுக்கப்புறம் வந்து ஜீசஸ் இந்த உலகத்துக்கு எதுக்காக 100% மனிதனா நம்மக்கிட்ட வந்தாருன்னு அந்த 2வது கேள்வி கேட்டிருந்தேன். 3வது பூமியில ஃபர்ஸ்ட்டு யார்கிட்ட ஏசப்பா பிறக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட்டு முதல்ல வந்து யார்கிட்ட வந்து சொன்னாரு, ஃபர்ஸ்ட்டு சொன்னது யார்கிட்ட, அதுக்கப்புறம் பூமியில வந்து யார்கிட்ட ஃபர்ஸ்ட்டு சொன்னாருன்னு சொல்லி ஆதியாகமலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நான் சொன்னேன். அந்த 4 கேள்விகளுக்கும் நானே இப்போ பதில் கொடுக்குறேன். ஜீசஸ் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவரே நம்மளுக்கு ஒரு பரிசாக கொடுத்துருக்குறாரு. காட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நிறைய முறை ஆட்டோலலாம் போகும்போதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். காட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது? அப்போ நான் நினைப்பேன், நம்மளுக்கு என்ன அப்பா பரிசு கொடுக்குறாரு சொன்னார், ஒன்றுமே பரிசு கொடுக்கலன்ட்டு. அப்படி தான் நினைப்பேன். நான் நிறைய முறை அந்த வசனங்கள் அந்த ஆட்டோலலாம் போகும்போது காட் கிஃப்ட்டுன்னு எதுவுமே எனக்கு பரிசு வரலையே, அப்போ நீங்கள் சும்மா சொல்கிறீங்களாப்பா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு ஏசப்பாவே நம்மளுக்கு பரிசு கிஃப்டாக கொடுத்துருக்குறாரு. 2வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, இந்த பூமியில் 100% மனிதனாக மரியா கன்னி வயிற்றில் வந்து பிறந்து 33 வருஷம் வாழ்ந்தது முதல் காரணம் நமக்குள்ள உறவு வைக்க தான் வந்தார். அடுத்தது தான் பாவத்தை, சாபங்களை, நோய்களை, தலையெழுத்த, சாத்தான, மரணத்தெல்லாம் வென்றார். முதல்ல நம்மக்கிட்ட அந்த திரியேக தேவன் வந்து ஆதியாகமல அது ஃபஸ்ட் அதிகாரத்திலே சொல்கிறாங்க. 3 பேரை டிஸ்கஷன் பண்ணுறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 ட்ரினிட்டி தேவனுக்குள்ளே நடுவில் மனிதனை கொண்டு வந்து வாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு உறவு கொள்ள வந்தார். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு பாவம், சாபம், நோய்கள் எல்லாம் அவர் மன்னிச்சார். ஆக்சுவலி வந்து ஆதாம் ஏவாள் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காதீங்க சொன்னாங்க. அவங்க புசிச்சிட்டாங்க. ஆனால் அவர் சபிக்கல. ஆனால் அந்த சபிக்கல. அவர் என்ன சொன்னார், நீ வெளியே போனீன்னா இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுவ, ஆனாலும் நான் வந்து உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். நீ அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் துதிங்காலை நசுக்குவாய் சொன்னார். அதனால ஃபஸ்ட்டு ஆதாம், ஏவாள், சாத்தான் 3 பேருமே அந்த இடத்துல நிற்கிறாங்க. அங்கே வந்து மேசியா இப்படியா பிறக்குவார். மேசியா பிறக்கும் போது உன் தலையை நசுக்குவார், சாத்தானுடைய தலை நசுக்கப்படும், நீ அவர் துதிங்காலை நசுக்குவாயின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அங்கே தான் ஃபஸ்ட்டு பூமியில் ஆதாம் ஏவாள் கிட்ட தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவர் சபிக்கல, இப்படியெல்லாம் இருக்கும்ன்ட்டு சொல்கிறாரு. நம்மக்கிட்ட உறவு கொள்ள வந்தார் தேவன். அதுக்கப்புறம் தான் பாவம், சாபம், நோய்கள் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பரிசாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏஞ்சல்ஸ்க்கு ஃபஸ்ட்டு அங்கே வானமண்டலுக்கு ஏஞ்சல்ஸ் கிட்ட சொல்கிறாங்க மேசியா வந்து பிறக்க போகிறாங்கன்ட்டு. அதனால தான் கேப்ரியல் தூதர் வந்து மரியாள் அம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு அங்கே தேவ தூதர்களுக்கு பூமியில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம்லேயே வந்துட்டு அந்த ஆதியாகமம்லேயே ஆதாம் ஏவாள்கிட்டேயும் சர்ப்பம் அந்த சாத்தானும் இருக்கிறாங்க. 3 பேருமே அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போது அங்கே சொல்கிறாங்க. அதனால தான் சாத்தானும் என்ன பண்ணுறான், அப்போது வந்து ஜீசஸ் வந்து பிறக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுவாங்க, மோசே இருந்த காலத்துலேயும் 2 வயசு குழந்தைங்கள சாவடிக்க பார்ப்பாங்க. அதுக்கு பார்வோன் மூலியமாக. அதே போல் பார்த்திங்கன்னா மத்தியிலையும் எரோது ராஜா மூலியமாக ஜீசஸ் 2 வயசு இருக்கும்போது குழந்தைங்கள சாகடிக்க பார்ப்பாங்க. அந்த சாத்தான அந்த இடத்துல இருந்ததுனால நம்மளுக்கு ஜீசஸே கிஃப்டாக கொடுத்துருக்குறாரு. 2வது நம்மக்கிட்ட உறவு கொள்ள தான் இந்த பூமியில் இறங்கி வந்தார். அதுக்கப்புறம் தான் பாவம், சாபம், நோய்கள் எல்லாம் ஜெயித்தார். அப்புறம் 3வது காரியம் முதல் ஏஞ்சல்களுக்கு தான் பரலோகத்தில் சொல்லப்பட்டது. 4வது காரியம் ஆதியாகமம்ல சாத்தான், ஆதாம், ஏவாள் 3 பேரும் சர்ப்பம் 3 பேரும் இருக்கிறாங்க. அந்த இடத்துல சொல்கிறாங்க, அவர் உன் துதிங்காலை அவர் தலையை நசுக்குவார், நீ அவன் துதிகாலை நசுக்குவார். இந்த நியூ இயரில் நான் வந்து ஒரு 3 டிசிஷன் எடுத்தேன். என்னென்னா, எல்லாருக்கும் நம்ம நல்ல வார்த்தைகளே பேசணும், நமக்கும் நல்ல வார்த்தைகளே பேசணும், நம்ம சுற்றி இருக்கிற சொந்தங்கள், பந்தங்கள், அநேக ஜனங்களுக்கும் நல்ல வார்த்தைகளை பேசணுன்ட்டு. 2வது ஆண்டவருக்கும் நம்ம வந்து தசம பாகம் காணிக்க செலுத்தணும், ஏழை எளியவர்களுக்கு தானம் தர்மம் பண்ணும். 3வது காரியம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். ரோமர் 1:21 ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்திரியாமலும் இருந்தது
அவங்க நன்றி செலுத்தலை, என்னை மகிமைப்படுத்தலை, கனப்படுத்தலை, அவங்க நன்றி செலுத்தலை. அதனால அவங்களுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சுன்னா இருளடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். எல்லாருக்கும் நம்மளுக்கும் நம்ம நல்ல வார்த்தைகளை செய்வோம், அடுத்தவங்களுக்கும் நன்மைகளை பேசுவோம், ஏசப்பாக்கு காணிக்க தசமபாகவும் செலுத்துவோம், ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்களை பண்ணுவோம். மூன்றாவது ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருக்கும் ஸ்தோத்தரிப்போம். மக்கள் கடவுள் டைரெக்டாக வந்து உதவி செய்ய மாட்டார். மனிதர்கள் மூலியமாக தான் நம்மளுக்கு உதவி செய்வாங்க. அதனால நம்ம ஆண்டவருக்கும் நன்றி செலுத்துவோம், மனிதர்களுக்கும் நன்றி செலுத்துவோம். டெய்லி நம்மளுக்கு ஆண்டவர் வந்து என்ன நன்மைகளை செஞ்சாரோ ஒரு நோட்டு புத்தகத்தில் நீங்கள் எழுதி வைங்க. அது பாருங்கள், நீங்கள் அப்படி செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வீங்க. யோபு எல்லாவற்றையும் இழந்து போயிட்டார். அவருக்கு செஞ்ச தேவன் நம்மளுக்கும் செய்வார். வேதத்தில் சொல்லியிருக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கும் நடக்கும், நம்மளுக்கும் நடக்கும் தான். அது ஆண்டவர் வந்து நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. நம்ம எது வேணால் இழந்து போயிருக்கலாம். நீ இழந்து போன எல்லா நன்மைகளையும் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளலாம். சரீர சுகமானாலும் சரி, நம்மளுடைய அதாவது பொருளாதார தேவையாக இருந்தாலும் சரி, குடும்ப உறவுகள், குழந்தை செல்வம், எது வேணாலும் என்ன இதுவாக இழந்து போயிருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரப்பா, நீ இழந்து போனதெல்லாம் உனக்கு ரெட்டிப்பா நான் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை நம்ம நம்புவோம், அப்பாவை நம்புவோம், அந்த வார்த்தையை நம்புவோம். கண்டிப்பாக நம்ம அப்பா நம்மளுக்கு செய்வார். மற்றவங்களுக்கெல்லாம் செஞ்சாருன்னா நம்மளுக்கு செய்யாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக செய்வார். இன்னும் வந்து நீங்கள் அந்த அறியாமையிலேருந்து தயவுசெய்து வெளியே வாங்க. ஆண்டவர் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட உறவு கொள்றதுக்கு தான் வந்தார். உறவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவர். ஜோடியாக நோவா பேழையில் பாருங்கள், ஜோடியாக அவங்கள வந்து பேழைக்குள்ளே விட்ட தேவன். குடும்பங்களை 8 பேர் அந்த பேழைக்குள்ளே இருந்தாங்க. பறவைகள், விலங்குகள் எல்லாமே ஜோடியாக போன தேவன் இந்த உலகத்தில் நம்ம ஜோடி இல்லாமல் வைப்பாரா? அதனால அந்த அறியாமையிலேருந்து வெளியே வாங்க. பலுகி பெருகுங்கள் தான் சொல்கிறார். முதலாவது ஊழியத்தை சொல்லலை. நீ வந்து சொந்த குடும்பத்தை பார்க்காதவன் எப்படி நீ வந்து ஊழியத்தை செய்வான் தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதுபோல் நம்ம தப்பாக கான்செப்டை வச்சுருக்கக்கூடாது. பரலோகத்தில் தான் எனக்கு எல்லாம், அப்படி இல்லை. பரலோகம் நம்மளுக்குள்ளே இருக்க இந்த பூமியிலே நீ பரலோகமாய் வாழலான்ட்டு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. வியாதி இல்லாமல், கடன் இல்லாமல், குழந்தை செல்வத்தோடு, குடும்பங்களோட, திருமணத்தோடு அழகாக வாழணுன்ட்டு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் தான் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு நம்மளுக்கு 1வது அதிகாரத்திலேயே, ஆதியாகமம்லேயே. அதனால நம்ம அறியாமையிலேருந்து வெளியே வரணும். ஒன்றே தீர்மானம் எடுக்கணும். நான் இனி ஆண்டவரை நம்புவார், வார்த்தையை நம்புவோம், நான் ஒரு பைசா கூட கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுக்கணும். அதே போல் கூட உங்கள் விசுவாசம் இருந்துச்சுன்னா, அப்பா தான் எனக்கு பரிகாரி, அவர் தான் எனக்கு எல்லாம் சொல்லி நம்பும்போது நீங்கள் என்ன பலவீனம் வந்தாலும் ஏசப்பா தான் நம்மளுக்கு டாக்டரு. எவ்வளவோ அவர் தான் டாக்டர் நம்மளுக்கு வந்து. இன்றைக்கி வந்து மெடிக்கல் அந்த மாத்திரை மருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கெமிக்கல். சாப்பிட்ற ஃபுட்டு கூட கெமிக்கல், போடுற ட்ரெஸ்ஸு கெமிக்கல், குடிக்கிற தண்ணி எல்லாமே கெமிக்கல். அதனால தான் அப்பா சொல்கிறார், நான் உன் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து உன் வியாதியை உன்னிடத்துலேருந்து விலக்கி போடுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் தான் நம்மளுக்கு டாக்டர், அவர் தான் நம்மளுக்கு பரிகாரியான வைத்தியர். அதனால நம்ம பணம் வந்து வேஸ்ட்டாக அந்த டாக்டருக்கு, மருத்துவர்களுக்கு போகாதபடி நம்மளுக்கு அப்பா வந்து நம்ம நோய்களை சிலுவையில் நீ நீ வந்து ஐஸ்வர்யமாக இருக்க, நான் தரித்திரரான, நீ சுகமாக இருக்க, நான் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டேன், நீ நம்ம தலை வந்து இப்படி நிமிர அவர் தலை என்ன பண்ணார், சிலுவையில் இப்படி தொங்க போட்டார். அதனால நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம என்ன எழுந்து போனாலும் பெற்றுக்கொள்வோம். தயவுசெய்து அறியாமையிலேருந்து வெளியே வாங்க. அப்பாவை அன்பு எவ்வளோ நல்லவருன்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் அவருக்குள்ளே அன்பு வர வர நன்றி செலுத்த என்ன ஆகிடும்னா, நம்மளுடைய இறுதியை வந்து பூரிப்பாகும். நம்மளுடைய இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். 3 காரியம் தயவுசெய்து தீர்மானம் எடுங்க. நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன். எங்கள் அப்பா அதை வந்து செயல்படுத்துவார். அவர் வருகை வரைக்கும் அவர் செயல்படுத்துவார். நான் எல்லாருக்கும் நானும் நல்லது சொல்லுவேன், மற்றவர்களுக்கும் நன்றி சொல்வேன். அப்பாவுக்கும் தசமபாகம் காணிக்கை ஏழை எளியவர்களுக்கும் காணிக்க செலுத்தினேன். ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கும்போது அது மறைமுகமாக இருக்கணும். தாரை ஊதி தம்பட்டம் பண்ணி போஸ்டர் அடித்து அப்படி பண்ணக்கூடாது. அதே போல் நம்ம வந்து நன்றி உள்ளவர்களாய் ஆண்டவருக்கும் நன்மைகள் செய்கிறாரோ ஒரு நோட் புக்கில் டெய்லி அப்பா என்ன செய்கிறாரோ அதை எழுதி வைங்க. அதே போல் மக்கள் நம்மளுக்கு செய்கிற நன்மைகளையும் பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ நம்மளுக்கு நன்மை செஞ்சுருப்பாங்க, அதையும் நீங்கள் எழுதி வைங்க. அதனால் நம்ம இப்படி அறியாமையிலேருந்து தயவுசெய்து வெளியே வாங்க. குடும்பங்களோட வாழணும், உறவுகளோட வாழணும். திருமணம், குழந்தை, குட்டி, ஆசீர்வாதமாக, நோய் இல்லாமல், கடன் இல்லாமல், செழிப்பாக வெற்றி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் அப்பா தெரிந்து கொண்டார். எல்லா பரலோகத்தில் இங்கேயே உனக்குள்ள பரலோகம், நீ பூமியில் பரலோகமாக வாழலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமேன். அடுத்து தயவுசெய்து என்னுடைய இந்த வீடியோ வந்து சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமேன். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.